யோகம் விலாகர்ஸ் பார்த்துருவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். தலைவலி, அதாவது தலைவலியில் பல வகைகள் இருக்குது. அதே மாதிரி தலைவலி ஏற்படுறதுக்கான காரணங்களும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒத்த தலைவலி, பித்த தலைவலி, ரெட்டை தலைவலி, அதாவது 2 சைடு வலிக்குதுல அதை சொன்னேன். ரெட்டை தலைவலி, அதே மாதிரி பயங்கரமாக வலி ஏற்படக்கூடிய மைக்ரேன் தலைவலி, சாப்பிடாதனால ஏற்படக்கூடிய தலைவலி, அதே மாதிரி வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய தலைவலி, மோஷன் போல்னால் ஏற்படக்கூடிய தலைவலி, சரியாக தூங்கல்னால் ஏற்படக்கூடிய தலைவலி, இந்த மாதிரி தலைவலியிலே பல வகைகள் இருக்குது. அதே மாதிரி நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறத நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதனால் ஏற்படக்கூடிய தலைவலி. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைவலி வந்தாலே ஒரு சில பேருக்கு ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தாங்க. பட் இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக நீங்கள் வீட்டில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதனால் வந்துட்டு உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தலைவலிக்காக நான் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் சொல்லி தரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் கையை வந்து இங்கே தலைக்கு பின்னாடி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அப்படியே கீழே தேய்ச்சி விடணும், ரப் பண்ணணும். பின்னாடி போகணும், கழுத்துக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 7 டைம்ஸ் தேய்ச்சி விடணும். நெக்ஸ்ட் அது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கை வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும். ஒரு 7 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 7 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி 3 விரல் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். திரும்பவும் ப்ரெஸ் பண்ணணும். அழுத்தம் கொடுத்துட்டு திரும்பவும் எடுக்கணும். இந்த மாதிரி 7 டைம்ஸ் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது மூச்சு பயிற்சி. அது எப்படின்னு பாருங்கள். இந்த மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மூக்கு வழியாக நீங்கள் நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு 9 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். நீங்கள் மூச்சு ப்ரீத் பண்ணுறது நல்லா மண்டை வரைக்கும் ஏறுற மாதிரி இருக்கும். இந்த மூச்சு காற்று இருக்கிறது. இந்த மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது எனக்கு தலைவலி இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசுலேயே நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கழுத்து எக்ஸசைஸ். எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். கழுத்தை முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்படியே மேலே தூக்கணும். தூக்கிட்டு திரும்பவும் கீழே இறக்கிட்டு அப்படியே பின்னாடி வரணும். மறுபடியும் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உடல் சார்ந்த பிரச்சனைகளை வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் கையை நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். திரும்பவும் நல்லா ரப் பண்ணுங்க. கையில் ஒரு சூடு ஒன்று ஏற்படும். ஸோ இங்கே வச்சு திரும்பவும் ரொட்டேட் பண்ணுங்க.
மாதிரி ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த கட்டை விரலில் உங்கள் புருவத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துல இப்படி அழுத்திட்டு பின்னாடி கையை சப்போர்ட் கொடுத்துக்குங்க. சப்போர்ட் கொடுத்துட்டு நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்கணும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த 2 கட்டை விரலும் இந்த 2 புருவத்துக்கு நடுவில் வச்சு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மூக்கு கீழே இந்த இடத்துல உங்கள் விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இது 2 நிமிஷம் நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கணும். முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துல அழுத்தம் காது கீழே. இது ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு நேராக இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி அழுத்தம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இது ஒரு எக்ஸசைஸ் தாங்க. நான் வேர்வை துடைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்படி வச்சு நீங்கள் இப்படி தேய்க்கணும். இது ஒரு 2 நிமிஷம். மறக்காம நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருப்பில் பட்ட நட்டான்னு தட்டி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய இன்டர்வியூஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.